ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு சம்பவத்தை பிக் பாஸ் செஞ்சுருக்கார். என்னென்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் விஸ் பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ ஒரு பயங்கரமான கடுமையான போட்டி இருக்குது. இதில் வந்துட்டு ஃபைனலிஸ்ட்டு வந்த அவங்க வின் பண்ணாதான் 3 லட்ச ரூபா சேரும், இல்லைனா 3 லட்சம் போகாதுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ என்னென்னா இவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சிட்டாங்க, சரிங்களா? இப்போ என்னென்னா லாஸ்ட்டாக வந்து 5வது டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபைனலிஸ்ட் வர்சஸ் இந்த ஃபினாலில் இருக்கவங்கள, சரிங்களா? 6 பேருக்கும் இவங்களுக்கும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டாஸ்க் வைக்கிறாங்க. இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு கடகடகட முடிக்கிறாங்களோ, இப்போ சப்போஸ் ஃபைனலிஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 லட்ச ரூபா வந்து அந்த பெட்டியில் போய் சேர்ந்துடும். அப்போ 8 லட்சமாக மாறிடும். இப் சப்போஸ் அவங்க அதை பண்ணல, இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா 8 லட்ச ரூபா அங்கே போகாது. ஆனால் அதை பற்றி என்னமே இது வரைக்கும் சொல்லலை. இங்கே ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு வேளை வந்து புதுசாக வந்து எரியன்ட்டு கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு அந்த பணம் போகுமா அப்படி கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நடந்த சரித்திரமே இல்லை. இதில் புதுசாக ஏதாவது கொண்டு வரதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஆனால் அதை பற்றி சொல்லலை. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அது ஜெயிச்சா காசு வரும், இல்லைனா வராதுன்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் சொன்னவொன்னு பயங்கரமாக வந்து உள்ளே இருக்கிற ஃபைனலிஸ்ட்டு செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இதை வின் பண்ணிட்டா 3 லட்ச ரூபா வரப்போது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு விஷயம் நடக்கும், அதில் 1,70,000. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,75,000 டாஸ்க் நடந்துச்சு. அந்த பாலை விட்டு வரதில் அதில் கம்மியாக தான் வந்துச்சு அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வின் பண்ணால் மொத்தமாக 3 லட்சம் ஜாயிண்ட் ஆக போகுது. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக வின் பண்ணி அவனு சொல்லிட்டு ஒரு முனைப்பட விளாட்றாங்க. யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் யார் வின் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த பணம்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா யார் இந்த பணம் இப்படி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.